ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா அண்ட் இட்லி கடை 2-in-1 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எதை ஆரம்பிக்கலாம், காந்தாராவா இட்லி கடையா? ஓகே, ஃபஸ்ட்டு காந்தாரா ஆரம்பிக்கலாம். ஏன்னா காந்தாரா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதை தான். அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்வர பூந்தோட்டம்ன்றது ஒன்று இருக்குது காந்தாரா நகரத்தில். அதில் ராஜா மேலே ஒரு கண் இருக்குது. அந்த ராஜா அந்த ஈஸ்வர தோட்டத்துலேருந்து ஆக்கிரமிச்சாங்களா இல்லையான்றதா ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்க்ரீன் ப்ளே காட்டின படம். நல்ல கலர்ஸ் நிறையா இருக்கும் இந்த படத்தில். அதே போல் இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் தான் ரொம்ப பீக்கு. கண்டிப்பாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் அடிச்சிக்க முடியாது. இந்த படத்துக்கு ஒர்த்தாக இருக்கும், டிக்கெட்டுக்கு ஒர்த்தாக இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு படம்னா நம்ம காந்தாரான்னு சொல்லலாம். என்னன்றது நான் சொல்லிக்க விரும்பல, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா அப்படி ஒரு செதுக்கியிருக்காரு நம்ம டேரக்டர் ரிஷப் ஷெட்டி. அவர் தான் ஹீரோ. ஸோ ஒரு பெரிய செம்ம ஆக்டிங்கு. ஒரு காட்டுவாசி எப்படி இருப்பாங்க, அந்த சாமிக்கான மரியாதை எல்லாத்தையுமே இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. இது சீக்வல் கிடையாது, ப்ரீக்வல்ன்றது இந்த கதைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்கிறது. இது நம்ம எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த இதை ஆனால் இவங்க கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. தென் மற்றபடி மியூசிக்ஸ் பழைய சாப்டர் 1, அதாவது காந்தாரான்ற அந்த படத்தோடைய பாட்டை நம்ம சாப்டர் 1லேயும் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கூஸ்பம்ஸ் தான் படம். ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேகெலாம் இருக்கும், அதுவும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் இந்த படத்துக்கு நம்ம ரிவ்யூ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10க்கு நம்ம 9 தரலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்தோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் சாரோட அப்பா ராஜ்கிரண். இவர் பார்த்திங்கன்னா அவரோட ஊர் கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. கடை பேர் சிவனேசன் இட்லி கடை. அந்த படத்தில் அந்த பார்த்திங்கன்னா நம்ம அந்த இட்லி கடையில் நம்ம தனுஷ் சார் நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்ல ஒரு வெளியூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் சார் அப்பாவாக ப்ளே பண்ண நம்ம ராஜ்கிரண் சார் இறக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இட்லி கடை எப்படி கொண்டு போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தான் ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபீல் குட் ஜர்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீல் குட் ஜர்னருக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு இந்த படம். தென் ஸ்க்ரீன் ப்ளேலாம் ஒரு நல்ல ஒரு இது. தென் இந்த படம் 2 படத்துக்கும் போட்டி போடுற அளவுக்கு தான் இதுவும் நம்ம சொல்ல விருப்பப்படல. ஏன்னா அவங்கவுங்க இதுக்கு பண்ணிடுவாங்க. நான் பழைய ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இதுலேயும் நான் சொல்கிறேன். இட்லி கடைக்கு பார்த்திங்கன்னா இப்போ கம் டு த மைண்ட் இட்லி கடையில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான லுக் 3 லுக்கில் நடிச்சிருப்பார் நம்ம தனுஷ் சார். ஒன்று தாடி வச்ச மாதிரி, இன்னொன்று மீசை வச்ச மாதிரி, தென் ஃபுல் க்ளீன் ஷேவில் இருக்கிற மாதிரி. அப்படியே பழைய தனுஷ் சாரை பார்த்த மாதிரி தான் இருக்கும். நோ ஏஐ, எல்லாம் ரியல் தான் இந்த இட்லி கடையில். ஸோ தனுஷ் சாரை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க பாண்டை சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். கண்டிப்பாக ஃபேமிலியாக இந்த 2 படமும் ஃபேமிலியாக கண்டிப்பாக சூப்பராக எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸாகவும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் போய் பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபிலிம். படத்துக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 8 தரலாம். ஸோ ஒர்த்தான ஃபிலிம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.